கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்திய ரஜினிகாந்த். கேப்டன் விஜயகாந்த் மறைவு பலருக்கும் சோகத்தை கொடுத்திருந்தது. அவருடைய மறைவு திரையுலக பிரபலங்கள் மட்டுமில்லாமல் மக்களுக்கும் வருத்தத்தை கொடுத்தது. தற்பொழுதும் அவருடைய நினைவு இடத்திற்கு பல்லாயிரம் மக்கள் சென்று வருகின்றனர். தற்பொழுது அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுகிறது. தேமுதிக சார்பில் குரு பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்களையும் பிரபல நடிகர்களையும் அழைத்திருந்தனர் கேப்டன் குடும்பத்தினர். முதலமைச்சர் ஸ்டாலினும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் தலைவர்களும் விஜயகாந்த் பற்றி உருக்கமாக பேசியிருந்தனர். இவருடைய நினைவஞ்சலியை முன்னிட்டு பல இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. கேப்டன் விஜயகாந்த் தொடர்ந்து பல உதவிகளை திரையுலக பிரபலங்களுக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த உதவிகள் தான் தற்பொழுதும் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவருக்கு தன்னுடைய நினைவஞ்சலியை செலுத்தி இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கேப்டன் விஜயகாந்துடன் நல்ல நட்புடன் பழகி வந்தவர் ரஜினிகாந்த். கேப்டன் மறைவை கேட்டதும் மிகவும் வருத்தத்தில் பேசியிருந்தார். தற்பொழுது கேப்டன் குரு பூஜைக்கும் இவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததாம். கேப்டன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை தொடர்ந்து தன்னுடைய இரங்கலை உருக்கமாக பேசியிருந்தார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தின் உடல்நிலை சரியில்லாத பொழுது அவருக்கு பக்கபலமாக பல உதவிகளை செய்தவர் கேப்டன் விஜயகாந்த். இதனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில பேட்டிகளில் பேசியிருக்கிறார். ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுது தன்னுடைய வெற்றிகள் மூலம் உச்ச நடிகராக வெற்றி கொடியை நாட்டியவர் கேப்டன். அரசியலிலும் தன்னுடைய முத்திரையை அழுத்தமாக பதித்திருக்கிறார்.